பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பழனி இருந்துட்டு இந்த குமர்வேல் வந்து தேவையில்லாம மறுபடியும் பிரச்சனையை வேற பண்ணிட்டு போயிட்டான். கதிர் வந்து என்ன பண்ணுறதுக்கு இருக்கானோ ஏதோ ஏன் முகத்துக்காக அவன் அமைதியா இங்கிருந்து கிளம்பிட்டான். இப்போ நான் என்னதான் பண்றது? இந்த விஷயம் வீட்டில் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனையே நடந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் எல்லாரும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து கேட்கவும், ஆமாம் நானும் கேட்கணும்னு இருந்தேன், கடையில் நம்ம 4 பேர் தான் இருந்தோம், நான் அந்த கதிரை அடித்த விஷயம் உங்களுக்கு எனக்கு சித்திக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் இது எப்படி ராஜிக்கு தெரிஞ்சது? ராஜி நான் வந்ததும் வராதுமா பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டா, அப்படி அவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? கதிரும் லேட்டாக தான் வீட்டுக்கே வந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நான் எதுக்காகடா நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கு அடுத்து தான் சுகன்யா இருந்துட்டு நான் தான் ராஜிக்கு வந்து அது வீடியோ எடுத்து அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன சுகன்யா சொல்கிற? ஆமாக்கா, தேவையில்லாமல் ஒவ்வொருத்தராக வந்து கடையில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே போகிறாங்க, அதனால தான் யாருமே கடைக்கு வராதிங்கன்னு சொல்லி நான் தான் ராஜிக்கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்காக உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவள் என்னெல்லாம் பேச்சு பேசினான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை பிடிச்சி எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி